Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. நான் உங்க Gajupriya. Thank you so much for 6.23k subscribers for the trust and support. So Monday போட்டிருந்த வீடியோல இந்த வாரம் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இண்டைசஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன ஹேர்டில்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபாலோட் பை இன்னைக்கான வீடியோல மண்டே டு வெட்னஸ்டே இண்டைசஸ்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடைச்சிருக்கு, நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம வீடியோஸை இப்போதான் நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா do check our CPR masterclass first. ஸோ அது வந்து பிளேலிஸ்ட் கண்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம், அதில் இருக்க வீடியோஸை முதல்ல பாருங்க. தென் do check our real trade episodes from episode 1 so that you will get the better clarity about multi-time frame analysis and CPR as well. ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைடில் இருக்கு. லெட் மீ குயிக்லி ரிமைண்ட் யூ வாட் வாஸ் த ட்ரெண்ட் வி டிஸ்கஸ்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோ. அண்ட் இந்த வாரம் நமக்கு கைண்ட் ஆஃப் நேரோ டு மீடியம் சிபிஆர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தட் இஸ் அன் அசெண்டிங் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 அண்ட் S1 கொஞ்சம் வைடாக இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வி எக்ஸ்பெக்டட் த sluggish or weak bull trend in both the indices and in the hurdles எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் based on daily chart. And one more thing, the long term trend was already bullish and 1 hour trendum bullish. 5 minutesல அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு பாயிண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், நமக்கு நேரோ டு மீடியம் சிபிஆர் இருந்தாலும் சின்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 அண்ட் S1 அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்டாக சைட்வேஸ் ஆர் வாலட்டைலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். அதனால நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட் அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நவ் வில் செக் வாட் ஹேப்பன்ட் இன் நிஃப்டி ஃப்ரம் மண்டே. ஸோ மண்டே கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. சிபிஆருக்கு மேலே, வீக்லி சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுது. அண்ட் த ட்ரெண்ட் வாஸ் கிளியர்லி புல்லிஷ், நோ டவுட் இன் தட். பட் மண்டே நமக்கு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் வைடு சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் 1 hourலையும் டிஸ்டன்ஸ் டு சிபிஆர் டு R1 அதிகமாக இருக்கிறதுனால வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சைட் வேஸ் மார்க்கெட். அண்ட் ஒன் மோர் திங், on Monday we got a gap up market. So in case of gap up or gap down market, what usually we will do, we will wait for first 15 minutes. So 15 minutes oda low break ஆகுது அப்படின்னா கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். ஸோ வி மே கோ ஃபார் அ ஷார்ட். ஓகே, ஆர்எல்ஸ் எனக்கு ஹை பிரேக் ஆகுதுன்னா சேம் டைரக்ஷனல் ட்ரேட்ஸ் எடுப்போம், இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்றதுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹையா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஹையான்னு அதான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ 90% ஆஃப் த டைம் இட் வில் ஒர்க். ஸோ நிஃப்டியில் எனக்கு ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷாக இருந்தாலும் கேப் அப் ஆயிருக்கு, ஹை பிரேக் ஆகலை. ஸோ லாங் சைட் வந்து ட்ரெண்ட் அக்ரெசிவாக இருக்காது அன்டில் அந்த ஹை பிரேக் ஆகாத வரைக்கும். அண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் 15 minutesலோ இங்கே பிரேக் ஆகுது, நான் இங்கே ஷார்ட் பண்ணலாமா? எஸ், கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிவட் லெவல் வரைக்கும் நம்ம ஷார்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா 15 minutesலோ பிரேக் அவுட் நடக்கும் போது கேப் ஃபில்லிங் நடக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் நியர்பை பிவட் லெவல் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். அண்ட் R1 இருக்கிறதுனால R1 வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன், அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஷார்ட் பண்ணுறோனாலும் குயிக்காக R1குள்ள அந்த சின்ன டார்கெட் தான் நம்ம வந்து எய்ம் பண்ணியிருப்போம். பட் தட் வாஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஓகே, டே லோ பிரேக் அவுட்ல நம்ம ஷார்ட் பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம், தட் வாஸ் பர்ஃபெக்ட். பட் ஆன் தட் பர்டிகுலர் டே இட் வாஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். ஓகே, அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல வந்து கேண்டில்ஸ் மேலே வரும்போதோ இல்லை R2 பிரேக் அவுட் கொடுக்கும் போதோ நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டேன். நோ, பெட்டர் அவாய்ட். ஏன்னா ஓவரால் ட்ரெண்டும் சரி 5 minutes ட்ரெண்டும் சரி கிளியர்லி புல்லிஷ் அப்படின்ற ஒரு சினாரியோ இருந்தாலும் நமக்கு R2 பிரேக் அவுட் கொடுக்கும் போது இந்த ஹை எல்லாம் பிரேக் ஆகல. ஃபர்ஸ்ட் 15 minutes ஹை பிரேக் ஆகல. அந்த ஹை பிரேக் ஆகுது இல்லை அன்னைக்கான டே ஹை பிரேக் ஆகுதுன்னா அந்த இடத்துல புல் ரேலியோட அக்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த இடத்துல அக்ரெஷன் இல்லை. சி, when we are getting a gap up or gap down market, it's a different scenario to decide the aggression. ஏன் வந்துட்டு நான் இந்த இடத்துல R2 பிரேக் அவுட்ல நான் எடுக்க வேணாம்னு சொல்றேன். இன் அதர் டேஸ் யூஸ்வலி
when candles are sitting above CPR or fresh breakout on R2 or R1, we usually take trade. இந்த இடத்துல ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றேன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான புல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால தான் we got a gap up market. So same trend continue ஆகணும், aggression இருக்கணும், and especially in options, if you want to get some decent points on scalping or intraday, அந்த aggression நமக்கு தேவை. அந்த aggression எப்போ நடக்கும்? அந்த high breakoutல தான் நடக்கும். If that day high is not broken on especially gap up or gap down market, then அந்த daysல aggression இருக்காது. அதனால கிளியரான ஒரு புல் ட்ரெண்ட் இருந்தாலும் if day high is not broken, avoid taking trade. பட் டே லோ பிரேக் அவுட்ல நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் தானே ட்ரேட் பண்றோம். இஸ் தட் ஓகே அப்படின்னு கேட்டா எஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 15 minutes லோ பிரேக் அவுட் கொடுக்கும் போது யூஸ்வலா கேப் ஃபில்லிங்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. 90% ஆஃப் த டைம் கேப் ஃபில்லிங் வில் ஹேப்பன். அது கேப் ஃபில் ஆகலனாலும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பிவோட் லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ், இட் இஸ் எ ரிவர்சல் ட்ரேட், பட் வி கேன் டேக் இட் பிகாஸ் ஆஃப் த கேப் அப் ஓப்பனிங். இது வந்து கேப் அப் மார்க்கெட்ல மட்டும் அப்ளிகபிள். யூஸ்வலா நம்ம ஷார்ட் சைடு வந்து நம்ம டே லோ பிரேக் ஆனாலாம் எடுக்க மாட்டோம். when the trend was clearly bullish, only on gap up or gap down market this should be considered. Hope the point is clear. And Tuesday பார்ப்போம். and Tuesday பார்த்தோம்னா சிபிஆருக்கு மேலதான். again we got narrow CPR in 5 minutes and இங்கேயும் narrow CPR and CPRக்கு மேலதான் ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ஓப்பன் ஆகுது. so it is very clear and very obvious the trend was bullish. அதே மாதிரி எனக்கு R1 previous day high இங்க பிரேக் ஆகிடுச்சு, நான் என்ட்ரி எடுக்கலாமா? அஃப்கோர்ஸ் எஸ், யூ கேன் aim R2 as your target or 50% as your target and options. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும்? ஏன்னா இங்க இதுக்கு மேல பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் அவர் ஸ்டாப்பிங் லெவல்? சிபிஆர் டு R1 டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா இதோட 50% ஆச்சும் நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் R3, மேக்ஸிமம் R3 வரைக்கும் 5 minutesல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. பட் அந்த மொமெண்டம் இல்லாதனால பாதியிலே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் பாதியிலே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா 1 hourல சிபிஆர் டிஸ்டன்ஸ் தான் ரீசன். And one more point from the episode 1, what I am intimating, when candles are traveling inside CPR to R1, it is considered as a weak bull trend. And அதுவும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் போது சொல்லவே வேணாம், கண்டிப்பாக ஸ்லக்கிஷாக தான் இருக்கும். அது எங்கேருந்து வேணா ரிவர்ஸ் ஆகலாம். we cannot say surely it will reach 50% level or R1 level. That is the thing CPR is intimating, right? So அதனால எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது இட்ஸ் அ ஹை ப்ராபபிள் என்ட்ரி. we can book profits anywhere around in this area. அவ்வளோதான், அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். லேட்டர் ஆன் நோ ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இங்கே சில பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, லைக் இந்த மாதிரி R1 ப்ரீவியஸ் டே ஹை வந்து கீழே பிரேக் ஆனால் சிபிஆர் வரைக்கும் ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி கீழே பிரேக் ஆனால் சிபிஆர் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்போ அதிகமாக இருக்கும்னா, இந்த மாதிரி பாதியில இருந்து 1 hourல ரிவர்ஸ் ஆகாம இஃப் கேண்டில்ஸ் ஆர் லைக் ரிவர்சிங் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் R2 லெவல் இல்லை R1 லெவல், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பிவட் லெவல்ல வந்து 1 hourல ஒரு ஷார்ப் ரிஜெக்ஷன் கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல நமக்கு R1 ப்ரீவியஸ் டே லோ ஹை கீழே பிரேக் ஆச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் போகும். ஒரு குயிக் ரிவர்சல் ட்ரேட் ஸ்கேல்பிங்க்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமானா எஸ், யூ கேன் டூ. பட் இங்க வந்துட்டு there was no sharp rejection on any pivot level in 1 hour chart. அப்போ அந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் நான் மண்டே வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வெட்னஸ்டே. இன்னைக்கு கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கு? சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் அகேன் இங்கேயும் சிபிஆர் நேரோ சிபிஆருக்கு மேல தான் ஓப்பன் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி இட் வாஸ் ஓப்பனிங் அட் R1 ப்ரீவியஸ் டே ஹை லெவல். ஸோ ஓப்பனிங்ல இருந்தே ப்ரைசஸ் ஆர் ஃபாலிங் டவுன். இங்கேயும் வந்துட்டு R1ல இருந்து கீழே வருது, நான் ஷார்ட் சைடு எடுக்கலாமா? நோ, ப்ளீஸ் அவாய்ட். ஏன் அவாய்ட் பண்ண சொல்றேன்னா 1 hourல there was no sharp rejection from any pivot level. That was the only reason. Don't consider like this is 2 days high, previous high. Like we need pivot level rejection. Pivot levelல touch ஆகி ரிவர்ஸ் ஆகணும், ப்ராப்பரா ஆகுதா இல்லை, தென் அவாய்ட். ஸோ இதை ரேண்டமாக வந்து சிபிஆர் கீழே வரைச்சு ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ். இது எப்போ பண்ணலாம்? ஒன்லி அட் ஷார்ப் ரிஜெக்ஷன் ஆன் பிவட் லெவல் இன் 1 hour. மற்ற பீரியட்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஜென்ரலாக பண்ணியிருந்தா இந்த இடத்துல லாஸ் தான் ஆகும். ஸோ அவாய்ட் டேக்கிங் ட்ரேட் வென் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ரிஜெக்ஷன் இன் 1 hour பிவட் லெவல். இந்த சைட்ல நீங்க ரிவர்சல் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க 5 minutesல. ஓகே, நாட் ஈவன் ஃபார் ஸ்கேல்பிங்.
ஸோ அகேன் இங்கே சிபிஆரில் சிட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் என்ட்ரி. இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குமே. எஸ், இட் வாஸ் அ ஸ்டாப் லாஸ் ஹிட் ட்ரேட். அகேன் இங்கே என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். R1 டார்கெட்டாக போடணும். That is the actual correct entry as per CPR. So since we had a range bound market in 1 hour for the past 3 days, இங்க வந்து ups and downs இருக்கு. But that was a correct entry. இங்க entry எடுத்தாலும் correct, இங்க entry எடுத்தாலும் correct. இங்க sit பண்ணும்போது entry எடுத்தாலும் correct. ஓகே, இது வந்து லோ ப்ராபபிள் ட்ரேடுன்னு அதனால தான் நம்ம சொல்றோம். சி எப்போ அக்ரேஷன் அதிகமாக இருக்கும்? R1 பிரேக் ஆவரேஜ். பட் இந்த மாதிரி சிபிஆர் சப்போர்ட்ல வென் த ஓவரால் ட்ரெண்ட் வாஸ் புல்லிஷ், இங்கேயும் புல்லிஷ், அப்போ என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் இட் வித் கான்ஃபிடென்ஸ். 10 ட்ரேட்ல 1 or 2 ட்ரேட்ஸ் இந்த மாதிரி லாஸ் ஆகுமே தவிர மேக்ஸிமம் இட் வில் கிவ் யூ குட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ். ஸோ டோன்ட் வரி. இந்த ஒரு ட்ரேட் வந்து நமக்கு இந்த ஏரியாவில் எடுத்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட். மற்றபடி தட் வாஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 3 days நிஃப்டியில் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வென் த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் வீக் புல்லிஷ். அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நமக்கு கிடைக்கும். ஸோ சேம் சினாரியோ ஹேப்பன்ட் இன் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. வி காட் நேரோ சிபிஆர், பட் யூ கேன் see the distance, how wide it was. This is the reason for the range bound market. 3 நாளும் பக்கா ரேஞ்ச். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப்பே நம்மளால பார்க்க முடியல. ஸோ மண்டே பார்ப்போம். அண்ட் மண்டே கேண்டில் ஓப்பன்ட் above வீக்லி சிபிஆர் அண்ட் above டெய்லி சிபிஆர். இன் டெய்லி சிபிஆர் இஸ் குவைட் வைட். பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து டே லோ அண்ட் டே ஹை எதுவுமே பிரேக் ஆகல. கம்ப்ளீட்லி ஸ்டக் இன்சைட் த ரேஞ்ச். வி கேனாட் டேக் ஆர் இனிஷியேட் எனி ட்ரேட் இன்சைட் திஸ் ரீஜியன். ஹையும் பிரேக் ஆகல, லோவும் பிரேக் ஆகல. ஸோ லாங்கும் கிடையாது, ஷார்ட்டும் கிடையாது. நோ ட்ரேட் ஆன் மண்டே. ஓகே, ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ கேப் அப் மார்க்கெட் அப்படின்றதுனால ஹை அண்ட் லோ பிரேக் ஆகாதனால கம்ப்ளீட் சைட்வேஸ்ன்றது அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. டெஃபினெட்லி வி ஷுட் அவாய்ட். On Tuesday candle opened again above CPR, weekly CPR and daily CPR. ஸோ இங்கே ட்ரெண்ட் புல்லிஷ் தான், கரெக்ட். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? எஸ். இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்குமா? எஸ். அகேன் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். சிபிஆர் டு R1 இல்லைன்னா சிபிஆர் டு R1 50% லெவல். ஏன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா 50% லெவல் நம்ம எய்ம் பண்ணலாம். ஸோ வென் கேண்டில்ஸ் ஆர் பிரேக்கிங் சிபிஆர் ஆன் தி டவுன் சைட், should I take entry? Definitely no. Definitely no. Because there was no proper rejection from anywhere near pivot level in 1 hour. No opportunity. Only long opportunity. அதுலேயும் ஒன்று ஸ்டாப் லாஸ் இட்டு, ஒன்று வந்து சக்ஸஸ். ஓகே, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்றதுனால இட் வாஸ் ரியலி டஃப் இந்த வாரம் முதல் 3 நாளுமே ட்ரேட் பண்ணுறது. அண்ட் வெனஸ்டே அண்ட் டுடே வாட் ஹேப்பன்? கேண்டில் எக்ஸாக்ட்லி opened at weekly CPR but came below daily CPR. Weekly CPR மேல இருக்கு bullish, daily CPR கீழே இருக்கு bearish. So short side entry எடுக்கலாமா? No. ரீசன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்ட் CPR மேல வரும்போது லாங் சைட் என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், யூ கேன் டேக் aim R1 as your target. That was done. That is good entry. Okay, low probable entry, but you can take it with confidence since the overall trend was clearly bullish in both the time frame. ஸோ இது 3 நாள் 2 நாள் நமக்கு ஓரளவுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுவும் வந்து எங்கேயுமே 5 minutesல R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் வாஸ் நாட் ஹேப்பன்ட். அதனால வந்துட்டு அக்ரெசிவான ஒரு ட்ரெண்ட் நம்மளால கேப்சர் பண்ண முடியல. டெஃபினெட்லி ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. அண்ட் அகேன் Thursday and Friday what we can expect, நான் அதான் சொன்னேன். நான் முதல்ல weekly analysis videoல சொன்ன மாதிரி, since the distance is higher in both the indices, the market will be range bound. Okay, but overall trend வந்து clearly bullish தான். See, the candles are sitting above R1 previous month high. Beautifully it was taking support. Okay, we may expect the market to travel till all-time high, but don't know when. So long-term trendum bullish தான், 1 hour trendum bullish தான். So trend is clearly bullish in both Bank Nifty and Nifty, and our levels are going to remain the same. Zones வந்து சேம் தான். இதுலயும் டெய்லியில பார்த்தீங்கன்னா சிபிஆருக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் மூவிங் அப். ஓகே, ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஃபார் இன்ட்ராடே, எவ்ரி திங் இஸ் கிளியர்லி bullish. Okay,
So this is all about today's video, and in the video உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா please do share it with your trading community and friends. இதுல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா do let me know in the comment section. We'll discuss in upcoming videos. And நிறைய பேர் strategies வந்து நிறைய discuss பண்ண சொல்றீங்க. So definitely we are going to do. So as soon as possible, once that series is got ready, I will let you know. So stay tuned. We'll see you on the next video on Friday. Until then, bye. Take care. Happy trading.